வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நத்தம் அருகே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர் வீட்டுக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த கொள்ளையர்கள் 20 கோடி ரூபாய் பணம் எங்கே என கேட்டு 2 மணி நேரம் சித்திரவதை செய்துள்ளனர். ரியல் எஸ்டேட் அதிபரின் தாய் கத்தியதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்ததால் கொள்ளையர்கள் தப்பிவிட்டனர். தப்பியவர்களில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை பிடித்த நிலையில் அவரும் போலீஸ் பிடியில் இருந்து தப்பியது எப்படி? மதுரையில் கணவருடன் பைக்கில் சென்ற புதுமண பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவியே காதலனுடன் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு கணவனை தாக்கிவிட்டு தப்பியது அம்பலமாகியுள்ளது. கடத்தல் போல சித்தரித்து தப்பிய மனைவி காதலனுடன் சிக்குவாரா? சொந்த சகோதரியிடம் 17 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 ஏக்கர் நிலம், 300 சவரன் நகையை ஏமாற்றிவிட்டு வெளிநாடு தப்ப முயன்றவர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியது எப்படி? ஹரியானாவில் தன்னுடைய ஆண் நண்பருடன் காரில் சென்ற மாடல் அழகி கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன இளம்பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? உதகையில் பிரபல ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி நடத்தும் ஹோட்டல் மேலாளரிடம் மிதுன் சக்கரவர்த்தி போலவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி 20 லட்சம் ரூபாயை சுருட்டிய ஹரியானா நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சகோதரியின் வங்கிக் கணக்கு மூலமாக மோசடியை அரங்கேற்றியவர் சிக்கியது எப்படி? சென்னையில் காதலிப்பதாக மாணவியை ஏமாற்றி 20 லட்சம் ரூபாயில் சொகுசு கார் வாங்கியதாக கல்லூரி மாணவன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மோசடி புகாரின் பின்னணி என்ன? திருவள்ளூர் அருகே விலை உயர்ந்த ஆப்பிரிக்க யானை தந்தத்தை கடத்திய 5 பேரை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்துடன் தனியார் அறக்கட்டளை நிர்வாகியும் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.